இதில் என்னென்னா நிலக்கடலை வேர்க்கடலை இருக்குல்ல, அது தொலியோட அது ஒரு 2 கைப்பிடி, அதுக்கப்புறமா 1.5 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 4 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, அந்த என்கிட்ட இருந்தது பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால அது நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு 1-2 அதாவது கரகரன்னு ஒரு திரிச்சு, இந்த பாருங்கள் இதோட டெக்ஸ்சர் தெரியுதா, இப்படி கரகரன்னு இருக்கணும். ரொம்ப வந்து மையா பவுடரியாக ஆக வேண்டாம், இப்படி கரகரன்னு இருக்கணும். சாரி, இப்படி திரித்து எடுத்துட்டு, இந்த மாதிரி கரகரன்னு நல்லா திரித்து எடுத்துட்டு, இதை நம்ம பொரியல் பண்ணி முடித்த உடனே தேங்காய் போடுறதுக்கு பதிலாக இதை மேலே அப்படியே தூவி இறக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் போட்டுட்டு காட்டுறேன். ஒரு கை வேணும் எனக்கு கேமரா பிடிக்கிறதுக்கு, அதனால இப்படி போட்டுட்டு நம்ம செஞ்சு இறக்கி வச்சுருக்கிற அந்த கறி இந்த பொரியல் மேலே அப்படியே போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட வேண்டியதான். இதில் என்ன இருக்குன்னா ரோஸ்டட் நிலக்கடலை, அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 பல் பூண்டு, பெருங்காயம், அதுக்கப்புறமா 1.5 வரமிளகாய், உப்பு, இதுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம தேங்காய் பருப்புலாம் சேர்த்து செய்கிறதுக்கு பதிலாக இது ஒரு வேரியேஷன். இந்த பொடி போட்டு பீட்ரூட் கறி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும். இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட கூட சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலி வெறும்ன கிண்ணத்தில் வச்சு சாலட் மாதிரி கூட சாப்பிட்லாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. இதில் என் பையன் என்ன பண்ணுவான், சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்துட்டான்னா இதை கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அவனுக்காக. அது கோல்டாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த கோல்டாக அதை ஒரு பவுலில் போட்டு எடுத்துட்டு அது மேலே கொஞ்சம் லைம் ஜூஸ் போட்டுட்டு சாப்பிடுவார். அந்த பீனட்டோட பவுடரோட டேஸ்ட்டு, ஜீரகம், அந்த நம்மளோட பீட்ரூட்டு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு சாலட் மாதிரியே இருக்குங்க. இந்த கறி வெறும்னே சாப்பிடலாம், சாதத்து கூட பறித்து சாப்பிடலாம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். சரியான சூப்பராக இருக்குங்க. எல்லாத்துக்குமே இந்த கறி நல்ல ஒரு காம்பினேஷன், வெரி ஹெல்த்தியும் கூட. நமக்கு பீனட்ஸ் எல்லாமே இதில் இருக்கிறதுனால தேங்காய் இல்லை, தேங்காய் அவாய்ட் பண்ணிட்டோம். தால் போடலை, அதுக்கு பதிலாக தான் பீனட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் நமக்கு கண்டிப்பாக இதில் கிடைக்கும். ப்ளஸ் பீட்ரூட்டோட இந்த வெஜிடபிள் குட்னஸ், ஜீரகம், வெள்ளைப்பூண்டு எல்லாமே நல்லது தானே உடம்புக்கு, பெருங்காயம், இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க.